சுப்பிரமணிய பெருமாள் ஐயா அவர்கள் வராங்க. வாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, வாழ்வை வளமாக்கும் ஜென்ம நட்சத்திர கோயில்களும் வழிபாடுகளும் என்ற தலைப்பில் சிறப்பாக பேச வராங்க. சகோதரர் அவர்களே அவருடைய கருத்துக்கள் பரிமாறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சகோதரர், வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தை குரு குலதெய்வ சரணம். நான் சுப்பிரமணிய பெருமாள் திருப்பூர்லேருந்து வர்றேன். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் இந்த யூடியூப் சேனல் வழியாக எம்மை பேச அழைத்து சிறப்பு செய்ததற்கு ரொம்ப நன்றி. இங்கு தலைமையேற்று வீட்டிற்கும் ஐயா சுந்தரராஜன் அவர்களுக்கும் புலிப்பாணி சித்தர் அவர்களுக்கும், நீங்கள் புலிப்பாணி சித்தர் தாங்க ஐயா. ஆமாம், புலிப்பாணி சித்தர் தான். உயர்திரு திரு கே ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், திருமதி ராஜலட்சுமி அவர்களுக்கும், திருமதி வினோதினி மேடம் அவர்களுக்கும், திரு கணியப்பன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கு பேசி அமர்ந்திருக்கும் அனைத்து சோதர சொந்தங்களுக்கும், இனி பேச இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளம் தரும் ஜென்ம நட்சத்திரம் வழிபாடுகளும் கோயில்களுங்கிற ஒரு தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, நட்சத்திரம் இல்லாமல் எதுவுமே இயங்காது. நட்சத்திரம் தான் எல்லாத்தையுமே இயக்குது. நம்மளுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய எல்லா இதையும் இயக்குறது நட்சத்திரம் தான். நட்சத்திரம் வழியாக தான் எல்லாமே இயங்குது. எந்த நீங்கள் கோள்கள் எடுத்துட்டா கூட நட்சத்திரம், சூரியனாக இருக்கட்டும், 9 நவக்கிரகங்களுமே நட்சத்திரம் வழியாக தான் இயங்கிட்டு இருக்குது. எங்கே சுற்றி போனாலும் நட்சத்திரம் சொல்லி தான் கடைசியில் அது மூலமாக தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த நட்சத்திரம் தன்னுடைய கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கிறது. இந்த நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குன்னா அவங்க இந்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நட்சத்திரம் தான் சொல்லுது. சரிங்களா? அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, கோயில் அபிஷேகம் பண்ணுறதா இருக்கட்டும், மற்றபடி நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் பேர் என்ன, உங்களுடைய ஜாதகம் கேட்குறப்ப உங்களுடைய லக்கணம் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உங்களை ராசி என்ன, நட்சத்திரம் என்னன்னு தான் கேட்பாங்க. அது மாதிரி நட்சத்திரம் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. நட்சத்திரம் தான் அவனுடைய மகிழ்ச்சியையும், அவனுடைய வெளிப்பாடுகளையும், அவனுடைய உணர்வுகளையும், அவனுடைய ஆழ்ந்த சிந்தனைகளையும் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்குது. லக்கணம் பிரதானமாக இயக்குனா கூட ராசி ஒருத்தரை இயக்குகிற ராசி தான் பிரதானமாக ஒரு வெளிப்படையாக ஒரு மனிதன் அடையாளம் காட்டுகிறது. இந்த ராசி எண்ணங்கள், செயல்கள் மனதனுடைய மனதோட எண்ணங்களையும் அவர்களுடைய செயல்களையும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. அந்த நட்சத்திரத்தை நம்ம வழிபட்டாமே நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும். ஏன்னா ஒருத்தர் பிறந்த கர்மா சொல்லும் பொழுதே நட்சத்திரம் தான் சொல்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவை தாங்கி வந்துட்டு இருக்கு. அந்த நட்சத்திர வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவங்க கோயிலை தேர்ந்தெடுத்து அந்த கோயிலை வழிபடுவதன் மூலமாக அந்த நட்சத்திரம் கண்டிப்பாக இயங்கும். அவர்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். சரிங்களா? இப்போ ரொம்ப பேர் நீங்கள் ஒருத்தர் பரிகாரம் சொல்கிறப்ப கோயில் சொல்கிறாங்க அப்படின்னா, கோச்சாரத்தில் கோள் கணிக்கிற நிலையை வச்சு நம்ம வழிபாடு கோயில் சொல்கிறோம். ஆனால் நாம் பிறந்த நட்சத்திர கோயிலை நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வளம் தரும். சரிங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது. இந்த நட்சத்திரத்துக்கான கோயிலுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பாக இல்லாமல் இந்த நட்சத்திரத்துக்கு கோயில் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒரு நட்சத்திரம் இயங்குதுன்னா நம்ம உடலும் மனமும் மகிழ்ச்சி பெறதுக்காக, நம்ம வாழ்க்கையுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் அந்த நட்சத்திரம் வேலை செய்யுது. இந்த நட்சத்திர கோயில்கள் பார்த்திங்கன்னா, இதிகாசங்களில், புராணங்களில் முன்னோர்கள், நம்மளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் வகுத்து சொன்ன அந்த கோயில்கள் வழிபடும் மூலமாக நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும். சரிங்களா? இப்போ நட்சத்திரம் நம்ம ஒரு கோயிலை வழிபடுறோம், சிவனை வழிபடுங்க, முருகனை வழிபடுங்கன்னு சொல்கிறத விட நாம் பிறந்த நட்சத்திரத்தை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும். இப்போ கோயிலில் போகும்போதே நம்ம ஐயர் கேட்குறப்ப நீங்கள் என்ன நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் சொல்லி தான் நம்ம வழிபாடு பண்ணுறோம். பொதுவாக எல்லாருடைய பேசிக்கும் அதான். இப்போ லக்கண ராசி எதையும் சொல்கிறதில்ல, நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நட்சத்திரத்தை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறதா இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த நட்சத்திரம் வச்சு தான் நம்ம பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி நாம் பிறந்த இந்த நட்சத்திர கோயில்களை வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக வளம் பெறும். இதை ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலை கண்டிப்பாக வழிபட்டு மாதம் ஒரு தடவையோ, 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ, 6 மாதம் ஒரு தடவையோ, வருஷம் ஒரு தடவையோ இந்த கோயிலை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறு என்பது 100% உறுதி. அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரக்கான கோயிலை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பரிகார தலமாகவும், இது ஒரு வாழ்க்கையை வளப்படுத்துறதாக இருக்கட்டும். எல்லா கர்மாவுமே நட்சத்திரத்தெல்லாம் அடங்கி இருக்குது. இப்போ நான் ஜாதகம் பார்க்குறே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரித்விக் புள்ளியாக இருக்கட்டும், கண்ணாந்திர நட்சத்திரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாகையில் ஒவ்வொரு புள்ளியில் போய் நிற்கும்.
இந்த நட்சத்திரத்தை நம்ம தொடர்ந்து இந்த நட்சத்திரத்தை நம்ம வழிபடும் மூலமாக அந்த நட்சத்திர கோயில்களை வழிபடுவது மூலமாக நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலைக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்லும். ஏன்னா வழிபடுவதன் மூலமாக தான் நம்ம வாழ்க்கை மாறும் ஒழிய மற்ற எந்த செயல்களை செஞ்சாலும் இது கண்டிப்பாக மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம பிறந்த இந்த நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை வரிசையாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ பவ அவதீஸ்வரர் திருத்துறைப்பூண்டி அங்கே தான் இருக்குது. ஸ்ரீ பவ அவதீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயில் திருத்துறைப்பூண்டியில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் போகலாம், இல்லை அவங்க சந்திரன் நிற்கிற அந்த நாள் எந்த ராசியில் விழுதோ அந்த நாளில் போகலாம். இப்போ மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை கூட போகலாம். இது போய் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சிறப்பான மாற்றமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் நல்லடை, அதாவது பொறையூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த அக்னீஸ்வரர். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காத்திர கந்தேஸ்வரர் கஞ்சனாகரம்ங்கிற ஊரில் இருக்குது. அதாவது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ பாண்டவ தூத ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதே போல் அங்கே காமாட்சி அம்மன் கோயில் அருகே இருக்குது இந்த கோயில். அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் எண்கண் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இது கொரடாச்சேரியிலேருந்து வழியாக 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிரை நட்சத்திரம், அதாவது திருவாதிரை ஸ்ரீ அபய வரதீஸ்வரர் அதிராம்பட்டினத்திலேருந்து கரெக்டாக 12 கிலோமீட்டர் தொலைவில் பட்டுக்கோட்டையிலேருந்து இருக்குது. இங்கே போனீங்கன்னா அங்கேருந்து போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த அதீசீஸ்வரர் வாணியம்பாடியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ அச்சயபுரீஸ்வரர் விலாங்குளம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேராவூரணியிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலே நட்சத்திரம் கற்கடையேஸ்வரர். இது எங்கே தேவன்குடி கும்பகோணம் திருவிசைநல்லூர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அடுத்து மக நட்சத்திரம் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தவசிமடை திண்டுக்கல்ல இருக்குது. அடுத்து பூர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ கரிதீஸ்வரர் திருவரங்குளம், அதாவது புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் இடையாற்று மங்கலம், அதாவது திருச்சியிலேருந்து லால்குடி போகிற வழியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் ஸ்ரீ கூபாஸ்வரர் சோமல், கும்பகோணத்திலிருந்து மாயவரம் போகிற சாலையில் இந்த கோயில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சித்திர ரத வல்லவ பெருமாள் குருவித்துறை, அதாவது மதுரை சோழவந்தாலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி ஸ்ரீ தாந்தீஸ்வரர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சித்துக்காடு பூந்தமல்லியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்கள் திருமலை ஸ்ரீ முருகன் கோவில் செங்கோட்டையிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ லட்சுமி புரீஸ்வரர் நின்ற ஊர், அந்த ஊரில் மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போகிற சாலையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் பசுபதி கோவில் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் சாலையில் இருக்குது. அடுத்து மூல நட்சத்திரம் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் மப்பேடு, அதாவது சென்னையில் இருக்குது. அடுத்து பூராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரர் சுடுவெளி திருவையாறு அருகே போகிற வழியில் இருக்குது. அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் கீழப்பூங்குடி மதுரை மேலூர் சாலையில் இருக்குது, சிவகங்கை போகிற சாலையில் இருக்குது. அடுத்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் திருப்பார்கடல் காவேரி பாக்கம் அங்கே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கொருக்கை பட்டீஸ்வரத்தில் இருக்குது. பட்டீஸ்வரமும் முளையூர் போகிற வழியிலையும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ அக்னீஸ்வரர் புகழூர், அதாவது நன்னிலம் பக்கத்தில் சன்னாநல்லூர் போகிற வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திரு ஆனேஸ்வரர் ரெங்கநாதபுரம் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி போகிற வழியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா
பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாசி சொல்லியாச்சு. அடுத்து உத்தரட்டாதி ஸ்ரீ சகஸ்வர லட்சுமீஸ்வரர் தீயத்தூர் ஆவுடையார் கோவில், அதாவது வந்து திருப்புவனவாசல்னு சொல்லுவாங்க, அந்த வழியில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம், காரைக்குடி திருச்சி முசிறி வழி. இந்த நட்சத்திர கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆதி காலத்தில் நம்ம சொன்னவங்க பெரியவங்க சொன்ன அந்த கோயில். இந்த கோயிலுக்கும் நான் இந்த சொல்கிற நட்சத்திரத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் அந்த கோயிலை நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த கோவிலை நீங்கள் சென்று வழிபட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி எனது வாய்ப்பு கூறிய திருப்பூர் சாதர்கள் மற்றும் லலிதாம்பிகை ஆய்வகம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரர் அவர்களுக்கு மிக்க நன்றி. எப்போவுமே ஒரு நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை வணங்கும்போது உங்களுடைய நட்சத்திரம் வலுப்பெறும். நட்சத்திரம் வலுப்பெறுந்தால் நாமளும் நல்ல வலிமை பெறுவோம் அப்படிங்கிறது தான். இந்த நட்சத்திரத்துக்குரிய தெய்வம், அதற்குரிய ஸ்தலங்கள், அதற்குரிய வழிபாடுகளை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தடைகள் எல்லாம் நீக்கி ஒரு நல்ல முறையில் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறது தான் சகோதரர் சொல்லியிருக்காரு. நன்றி சகோதரர். அடுத்து நம்ம சகோதரருக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு செய்யப்படுகிறது. வாங்க, ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.